செங்கல்நாயக்கர் அறக்கட்டளையின் இயக்குனர் டாக்டர் எம் அருளசாமி அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். செங்கல்நாராயணர் ஐயா அவர்கள் வேளானந்தம் பிரின்சிபல் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். அனைத்து ஏற்பாடுகளையும் வருடாந்தோறும் தொடர்ந்து நமக்கு உறுதியாக செயல்பட்டு இருக்கிறார். அன்னாருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துள்ளேன். நம் கல்லூரியின் வைஸ் பிரின்சிபல் டாக்டர் பூபதி அவர்கள் வேலன்சாமி அவர்களுக்கு சிறப்பு செய்வார். நன்றி. நம் வைஸ் பிரின்சிபல் அவர்கள் பாபு அவர்களுக்கு நியூஸ் ரிப்போர்ட்டர் அவர்களுக்கு வந்து மரியாதை செய்வார். அவர் வைஸ் பிரின்சிபல் அவர் வந்து கோவிந்தராஜன் அவர்களுக்கு மரியாதை செய்வார். நன்றிங்க. அவர் வைஸ் பிரின்சிபல் வேலன் அவர்களுக்கு மரியாதை செய்வார். செங்கல்நாயக்கர் அறக்கட்டளையின் இயக்குனர் டாக்டர் எம் அருளசாமி அவர்கள் அவரை அறிமுகப்படுத்துவேன். அவர் வந்து வேலூரில் தந்தை பெரியார் தொழில்நுட்ப கல்லூரி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் பிரின்சிபலாக இருந்து ரிட்டையர் ஆகிருக்காரு. டோட் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் 4 வருஷம் டோட் டைரக்டராக இருந்திருக்காரு. இப்போ பிடிஏ செங்கல்நாயக்கர் அறக்கட்டளையில் இயக்குநராக பணியாற்றிருக்கிறார். நமது மாணவ செல்வங்களுக்கு சிறப்புரையாற்ற அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கோவையார் வன்னியர் அறக்கட்டளையும் பிடி செங்கல்நாய அறக்கட்டளையும் இணைந்து நடத்துகின்ற உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி மற்றும் மாணவர் சேர்க்கை முகாமில் கலந்து கொள்வதற்காக எனக்கு இங்கே வாய்ப்பளித்த வன்னியர் அறக்கட்டளையினுடைய தலைவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேலையில் வீழ்ச்சியெடுக்கெல்லாம் பல்வேறு துறையில் சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆரம்பமே ஆன்மீகமாக இருக்கின்றது. என்னப்பா நம்ம இதை மாறிட்டோமோ கண்ட நாம இதை வன்னியர் சொல்றோம், பார்த்தா ஐயர் மாதிரி எதிர்பார்க்கிறார்கள் மாதிரி ஒரு ஆன்மீகம். ஏன்னா அமைதியெல்லாம் முக்கியம், அதுக்காக அது முடியாது. கல்விதான் முக்கியம் என்பதற்காக மிக பின்பலாக அமைந்திருக்கின்றார்கள் வேளாண்மை அவர்கள். அப்புறம் உறவினர் செந்தில்குமார் அவர்கள் இருக்கின்றார்கள். இலவச சட்ட ஆளுக்காக இருக்கின்றார்கள். அப்புறம் நந்தகுமார் பார்மெண்ட் இருக்கின்றார்கள். மற்றும் என்பவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள் துணை முதல்வர் என்னுடைய மாணவர்களை சொல்லி பல்வேறு. அப்புறம் அன்பமணி மற்ற பேரா சொன்ன பேச்சு அன்பமணி 2 பேரும் சொல்லிக்கலாம். இதே வேலைகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரும் சொன்னால் டைம் ஆகிடும். ஆனாலும் மன்னிக்கவும். உங்களோட ஆசீர்வாதத்தால் நாங்கள் இங்கே இருக்கின்றோம். உங்கள் ஆசீர்வாதம் என்றும் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த கூட்டத்தினுடைய நோக்கமே வன்னிய சங்கமாகது துறைவன்னிய சங்கமாக வீட்டுவே சங்கல் வராய்க்கணுங்க. வளர்ச்சி தான் பிரதானம் என்பது. வளர்ச்சி 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 எங்கே வளர்ச்சி அதை காண்கின்றோம் என்பது நாம் வரலாறு பார்க்கின்றோம்.
வரலாறை பார்க்க நம்ம ஆண்ட மன்னர்களாக இருந்தாலும் சேனாதிபதிகளாக இருந்தோம், விவசாய பெருமக்களாக இருந்தோம். ஆனால் கல்வியாளராக சில பேர் தான் முன்னேறி இருக்கின்றார்கள். நாம் ஏதோ சூழ்நிலை சந்தர்ப்பத்தால் விவசாயம் சென்றிருக்கின்றோம், வணிகம் சென்றிருக்கின்றோம். ஆனால் இன்றைய காலகட்டம் வளர்ச்சி என்பது கல்விதான். ஒரு பொருளாதாரம் வளர வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாட்டுக்கு சமுதாயம் வளர வேண்டும் என்று சொன்னால், பொருளாதாரம் என்றால் தொழில் புரட்சி. அந்த தொழில் புரட்சி ஆகப்பட்டது நீங்க வணிக சங்கம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். கல்வியெல்லாம் வளர்ச்சி, கல்வியெல்லாம் வளர்ச்சி அப்படி போகுது. இப்போ கல்வியெல்லாம் நாம் என்ன படிக்கிறோம் அதுதான். நான் சும்மா நடிகர் ரஜினிகாந்த் நான் கையால் போட்டு டான்ஸ் ஆடணும், பேகால டான்ஸ் ஆடணும், என்ன சொல்ற டான்ஸர் ஆனால் டான்ஸ் ஆடணும், டாக்டர் ஆனால் வெள்ளக்கோட்டு போடணும் இருக்குங்களா? ஆனால் இது வேஷம் அல்ல, படிக்கணும். சரி, என்ன பண்ணுவது? இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் நோக்கமே வயக்காட்டு தான். அதெல்லாம் வயக்காட்டு எங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன புதுசா சொல்றீங்களா? நீங்க எப்பேற்பட்டா எவ்வளவு சரி தாய்மார் தான் வந்திருப்பாங்க. கடையில் போய் ஒரு 10 புடவை எடுப்பீங்க. கடையில் போய் ஒரு புடவை இருக்குன்னு சொன்னா 100 புடவை பார்த்துட்டு இந்த கலர் எடுக்கலாமா, அந்த கலர் இந்த புடவை இருக்கலாமா, அந்த புடவை ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடும். லாஸ்ட்டில் எதுவும் சொன்னேன். அந்த மாதிரி என் ஃப்ரெண்டே சொன்னாங்க, அவரு சொன்னார், இவர் சொன்னார், நீ பாலிடெக்னிக் போ, நீ இன்ஜினியரிங் போ, டாக்டர் போ, ஐடிஐ போ, டிப்ளமா போ, இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. நாம் ஒன்றுன்னா கிடைக்கும். நாம் என்ன போகிறோம், பஃபே மீல் இருக்கு. நம்ம வீட்டில் சாப்பாடு போடுறோம்னா சாம்பார், ரசம், தயிர் போட்டுருவாங்க. வீட்டில் அம்மா இருக்காங்க, சாப்பிட்டு அனுப்பிட்டோம். ஆனால் பஃபே சிஸ்டம் கார் ரோட்டில் போனால் அந்த பக்கம் ஸ்வீட் இருக்கும், இந்த பக்கம் பாயாசம் இருக்கும், இந்த பக்கம் வடை இருக்கும், பொரியல் இருக்கும், எல்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட 20 ஐட்டம் இருக்கும். உங்களுக்கு என்ன போனா அதை நீங்கள் போய் எடுத்துக்கலாம். எனக்கு பால்கோவா பிடிக்கும், ஆனால் இவருக்கு பால்கோவா பிடிக்காது. குலோப் ஜாமுன் பிடிக்கும், ஆனால் குலோப் ஜாமுன் எங்கிருந்தது பால்கோவான்னு இருக்கு. அவருக்கு ஜாங்கிரி பிடிக்கும், இவருக்கு லட்டு பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அதுதான். அது அம்மா சொன்னாங்க, டாக்டர் ஆகணும் ரைட்டு, டாக்டர் பண்ண கௌரவ மரியாதை. ஆனால் டாக்டர் ஆகணும்னு சொன்னா எவ்வளோ மார்க் எடுக்கணும்னா, இந்த கட்டா மார்க்குல 199, 200 out of 200, 199.75 ஆகலாம். அதில் 100 பேர் இருக்கான். ஏன்னா டாக்டர் கவர்மெண்ட் அது சும்மா ஒரு மாணவனை உருவாக்குறது சொன்னால் நீட்டுக்கு ஒரு இருக்கிறோம், என்ன கூட 1 கோடி செலவு, 1 கோடி செலவு. வருஷத்துக்கு 20 லட்சம் ஃபீஸே கட்ட சொல்கிறான் இல்லைங்களா? ஆனால் கவர்மெண்ட்டில் சேர்ந்தோம்னா 20,000 முக்கியலாம். கவர்மெண்ட் படிக்கணும்னா 200 மார்க் நீட்டுக்கு போகிறதுனா இதுதான் பிரச்சனை. நாம் அடுத்த கட்டத்துக்கு அந்த அளவுக்கு என்னால் நான் 100க்கு 100 என்னால் அடிக்க முடியாதுப்பா. 100க்கு 100 நான் என்னால் பார்த்தாலும் அந்த தண்ணிக்குது இதில் தான் ஒட்ட முடியும். மேலே போயிடுச்சுன்னா பண்ணிக்கலாம் ஓட்டுறான். என் மூளை அளவுக்கு அதெல்லாம் நான் படிப்பேன். என்ன படிப்பு கேட்ட நாளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கும்போது அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தான் பெஸ்ட். அதான் நாம் இன்ஜினியரிங் படிச்சோன்னா நீ யார் ஒன்று சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கான்னு கேட்கும்போது மேலும் பார்க்கும்போது குறிப்பு சொல்கிறத என்ன தந்தையார் பாரத எம்பி இருந்தார், எம்எல்ஏ இருந்தார், வாழ்க்கை அவர் சாதாரண கிராமத்தில் தான் போனார். கிராமத்தில் போனால் 3 கிலோமீட்டர் வந்து காலையில் ஏறி விட்டுட்டு 3 கிலோமீட்டர் வந்து படித்து ஸ்கூலில் படித்து அப்படியே படித்து இது அப்ளிகேட் படித்து அப்படி வந்தார். அப்புறம் ஐக்கியநா சபாவில் போய் பேசினார். ஐக்கியனால கல்வியும் வளர்ச்சி, அதனால நான் வந்து எங்கெல்லாம் படிக்கிறார், எங்கெல்லாம் அரசியல் இல்லை, நீ போய் படித்தாளர். நான் ஆராய்ச்சி பெற்று எனக்கு ஒரு 20 மாணவர்கள் ஆராய்ச்சி பெற்று. அப்புறம் கமல்நாட்டிலே ஒரு சேர்மன் கொடுத்துருந்தா கல்வி கட்டணம் வளர்ச்சிருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு காலையிலே ஏற்று போகிறதுக்கோ வளர்ச்சிக்கு தேவை இருக்குது. இது ஏன் நான் சொல்றேன்னா என்ன நடக்குதுன்னு தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியும். இப்போ வந்து சரி எது இருக்குது, இப்போ 10th படிச்சுனா என்ன பண்ணலாம், ஐடிஐ போகலாம், பாலிடெக்னிக் போகலாம்,
+2 படித்தோம்னா பாலிடெக்னிக் போகலாம். அதை டிப்ளமா படிச்சுட்டும் இன்ஜினியரிங் போகலாம். நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு MBA போகலாம். எரி எல்லாமே இருக்குது. நீங்கள் எங்கே சூஸ் பண்ணணும்னா முக்கியம். என் ஃப்ரெண்டு இவன் வந்து போய் சேர்ந்துட்டா பாப்பா மெக்கானிக் போகலாம், மெக்கானிக்கல் போகலாம்டா. இப்போ எல்லாமே நில வர்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ். இங்கே ஆசிரியர் இருக்காரு கம்ப்யூட்டர், எங்கள் பேராசிரியர் இருக்காரு கம்ப்யூட்டர். இப்போ வந்து நாட்டில் வந்து கம்ப்யூட்டர் வந்து 1991 காப் சிஸ்டம் பண்ணாங்க. உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் இருக்காங்க. அங்கேருந்து இவெல்லாம் இங்கிருந்து போவாங்க. யார் போட்டீங்கன்னா நம்முடைய இந்திய மக்கள் தான் 65% இளம் வயதினர். அந்த இளம் வயதுனா 40% இந்த டெக்னிக்கல் மூலம் இருக்காங்க. நீங்கள் பெரிய பெரிய கூகுள் அதெல்லாம் மைக்ரோ பெரிய பெரிய கூகுள் கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அதனால தான் ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து நம்மளிட வராங்க. நம்ம டேலண்ட்டுக்கு உன்னுடைய டேலண்ட் என்ன அப்படின்னும் போது ஏடிஎம் இருக்குதா, எல்லாம் ஏடிஎம் வச்சுருக்கிறீங்களா, ஏடிஎம் கார்டு பண்ண வேண்டியதுங்களா. நீங்கள் வந்து உலக அளவில் எங்கன்னா போகலாம். இந்த கார்டு உள்ளே போட்டோம்னா என்ன வரும், காசு வரும். 1000 ரூபா 2000 ரூபா வரும். என்ன சொல்லிட்டேன், அது உள்ள 12 வரும், அக்கௌண்ட்டில் 15,000 வரும் இல்லையா. அந்த மாதிரி உன்னோட மூளை ஆகப்பட்டது சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னு இருக்கா. இதில் பெட்லேஷு அப்படின்னு அவன் கட்டணம் இருக்கா. உங்கள் வீட்டை தேடி மெயில் வரும், வேலை வரும். அங்கே தான் அமெரிக்கா தான் போகணும்னு அவசியம் தான். வீட்டிலேருந்து உட்காந்தே செய்யலாம். ஒர்க் அவே ஃப்ரம் ஹோம் என்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைமை இருக்குது. இதில் ஒவ்வொரு கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி தகவல் பரிமாற்றம்னு சொல்லுவாங்க. ஒரு வந்து தகவல் பரிமாற்றம்னா இப்போ சார் சொன்னாரு செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்னா, அவர் நல்ல எண்ணத்தோட சொன்னார். ஆனால் நான் இன்ஜினியரிங் பண்ணும்போது நாட்டின் அபரிதமான வளர்ச்சிக்கு போடலாம் தகவல் பரிமாற்றம். இப்போ வீட்டில் வந்து கட்டிக்குது, முருங்காய் வெட்டுறோம், காய்கறி வெட்டுறோம், முருங்காய் வெட்டுறோம், காய்கறி. ஆனால் ஆளை கொடுத்துட்டுக்கல. அந்த மாதிரி இந்த ஃபோன் வந்து தகவல் பரிமாற்றம் உலக லெவலில் போனால் இப்போ பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் இருப்பாங்க. 200 பேருக்கு ஒரு செல்ஃபோன் இருக்கும். 200 கிட்ட 120 செல்ஃபோன் இருக்கும். என்ன சொல்லியிருக்கோம், அந்த தகவல் பரிமாற்றத்துக்கு தான் எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நீ ஃபோனை விளையாடாதா, ஃபோனில் கேம் ஆடாது, ஃபோனில் அதை உருவாக்கு, அதை உருவாக்கு. உலகம் உங்கள் கையில் என்ற மாதிரி அதை கிரியேட் பண்ணி தான் பாருங்க. இப்போ இந்த ஃபேன் ஓட்டு சின்ன குழந்தைங்க கேட்டால் சுவிட்சு போட்டால் ஃபேன் ஓடுன்னு சொல்லுவாங்க. அது கணக்கிறார். இது எப்படி ஓட்டு ஓட்ட போட்டால் எலக்ட்ரிக்கல் பவர். அது எலக்ட்ரிக்கல் பவர் எங்கே வருது, மின்சாரம் எங்கே வருது, ஹைட்ராலிக் வந்தா, தெர்மலில் வந்தா, இந்த மாதிரி வந்து அது மோட்டர் போட்டு இது கலவையோடு வரும். அது எலக்ட்ரிக்கல். மழையில் தண்ணி வச்சு தான் நம்ம டர்பைன் பண்ணுறோம். அப்போ தெர்மல், நியூக்ளியர் இதெல்லாம் போட்டு எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி செய்யணும். இப்போ நான் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்கிறேன். எலக்ட்ரானிக்ஸ் என்னன்னா இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் தான். இப்போ நான் பேசுகிறது இருக்கும். நான் என்ன பேசணும்னா இது வந்து உள் வாங்கி அது புரிஞ்சுக்கிட்டு மிஷின் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அது புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஸ்பீக்கர் சவுண்டாக கொடுக்கும். அதுதான் எலக்ட்ரானிக்ஸ். நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். அந்த பில்டிங்கு டொப்புன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, அதான் பில்டிங்கு. தஞ்சாவூர் கோயில் பெரிய பெரிய கோயிலாக எப்படி கட்டிக்கிறாங்க. 200 அடி மாடி எல்லாம் இருக்கு. இப்போலாம் மெனக்கும் வீடாகிறாங்க. ஏன்னா பாப்புலேஷன் அதிகமாகிட்டு கார் கொடுத்து பார்க்கிங் இல்லை. அதனால போனால் வீடு லைனாக போகிறாங்க. இப்போ அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போனால் ஒரு மேலே மேலே வெயிட்டேஜ் இல்லை. அது மேலே வெயிட்டேஜ் எல்லாம் கீழே வந்துடுவாங்க. அதுக்காக தான் இந்த காலம் தான் போட்டு வச்சுருக்கு. அப்போ எவ்வளோ போனால் அந்த லிஃப்ட் மெக்கானிக்ஸ் தான் மெக்கானிக்காக அப்படின்னு கேட்க. அப்போ அந்த ரோபோட் இருக்கு, அதெல்லாம் ரோபோட் போட்டுக்கிறாங்க. அது ரோபோட்டுனா நான் ப்ரோக்ராம்னா இங்கே நடனா அங்கே நடக்கும், அப்படி போனால் இங்கே வரும். இப்போ வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம். வயிறுக்குள்ளே என்ன கிட்ட
முதலுக்குது. ஆனால் இதை போய் உள்ள விட்டுருச்சுக்கா இது போய் கட் பண்ணுறான்னா வேற இடையே கட் பண்ணுறோம். இப்போ இடத்துல இதை கட் பண்ணுறா ஒரு என்ன பண்ண ஏதோ கட்டின்னு சொல்லி போனான். கட்டின்னு எடுத்து கட் பண்ணால் இந்த முதல் இதை கட் பண்ணிட்டான். ஏன்னா இந்த நரம்பெல்லாம் ஒரே தெளிச்சிருக்கோம். அந்த மாதிரி சென்சிட்டிவ் இருக்கின்ற ரோபோவை ஆப்ரேஷன் பண்ணும். ப்ரோக்ராம் பண்ணி இப்படி தான் டிசைன் இந்த கோஆர்டினேட் பண்ணால் ரோபோட்டு. அப்புறம் இந்த டேட்டா சயின்ஸ் சொல்லுவாங்க. அது என்ன டேட்டா சயின்ஸு? டேட்டா சயின்ஸு ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஒரு இது வந்து ஒரு பொருளில் எவ்வளோ தண்ணி தேவை டேட்டா பேங்கிட்டா இவ்வளோ தண்ணி வச்சுன்னா இவ்வளோ பெரிய பாட்டை 22 பாட்டை அதிகமாக பண்ண ட்ரம்மு நிறைய ஊற்றுனா என்ன பண்ணுவாங்க. இப்போ அதுதான் ஷிஃப்ட்டு. அந்த ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, ஷிஃப்டிலே ஸ்டோர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு நாள் எவ்வளோ ஃபேஸ்புக்கு எவ்வளோ வாட்ஸ்அப்பு எவ்வளோ இருக்கு அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு சிறிய வயசுல இருக்கணும். அதுதான் டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் தான். அந்த டேட்டா சயின்ஸுக்கு தான் அந்த நுணுக்கமான அறிவிக்கன்னா நல்ல சம்பவம். ஸோ ஆப்பிள் ஒரு ரேட்டு, நொய்யாக ஒரு ரேட்டு, என்ன சார் ஒவ்வொன்றும் ஒரு. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் என்ன, அது வந்து ரோபோட்னா நான் சொல்லி தான் செய்யும். அது வந்து நான் முன்னா நாங்கள் ஜப்பானா 2009 ஜப்பானில் போனீங்கன்னா அங்கே ஒரு பொம்மை மாதிரி வச்சுருந்தாங்க. நான் போய் இப்படி கை வச்சேன், டோன்ட் டச் மீன்ஸ் இதெல்லாம் பொம்மை தானே சொல்லிட்டு போட இருக்காங்க. போய் கேட்டுருந்தா இந்த ஹிரோஷிமா யூனிவர்சிட்டியில் இப்போது தட் இஸ் கால் ஹியூமனாய்ட் ரோபோட்டிக்ஸ். இனிமேல் வருங்காலில் எங்கள் வாத்தியாரே தேவையில்லை, வருங்கால வாத்தியாரே இல்லை. ரோபோட் அதே கிளாஸ் இருக்கும். நீங்கள் என்ன பிடிச்சிருக்கோ அதை ரெடி பண்ணி நீங்கள் என்ன கேள்வி கேட்குறோ அதை பற்றி சொல்லலாம். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. அது இப்போ தான் வளர்ந்து கொண்டிருக்குது. அது மட்டும் நல்லா வரும். வருஷத்துக்கு 10 லட்சம் 15 லட்சம் அந்த லட்சம் அது கொஞ்சம் நல்லா படிக்கணும். 10 லட்சம் 15 லட்சம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் போனால் 8 லட்சம் ஆகுது. அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸுக்கு அப்படின்னு மெக்கானிக்கல் இருக்கு. மெக்கானிக்கல் மோட்டர் தம்பி பைக் போடுவியா, பைக் ஓடுவியா, உனக்கு எப்படி லைசன்ஸ் எல்லாம் ஓட்டலாம், போலீஸு பிடிச்சி கொடுக்குறான். ஸோ இந்த 2 வீலர் ஓட்டுறோம். என்ன சொல்ற, 2 வீலர் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம். ஆனால் அதில் சென்சார் போடுறோம், மெக்காட்ரானிக்ஸ் இருக்கு. இது போட்டு தரனா அது வரும். ஸோ மெக்கானிக்னா மெக்கானிக் அது பண்ணிக்கல. டிவி இருக்குது, டிவிக்கு இருக்குது, சின்னதாக இருக்க வச்சுக்கலாம். எல்லாமே வர்றதுக்கு ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு ஒவ்வொரு இருக்கு. ஆனால் அது புரியுது. இப்போ மெக்கானிக்கல் பெருசாக இருக்கும். இது கம்ப்யூட்டர்னா இதில் போட்டு அடிக்கணும், உள்ளே இருக்குன்னு அடிக்கிறாரு. எல்லாம் கான்செப்ட் என்னன்னா 4 வருடம் படித்தால் 40 ஆண்டு காலம் சுகமாக வாழலாம். 4 வருடம் படித்தால் நன்றாக படித்தால் 40 ஆண்டு காலம் வாழலாம். டிப்ளமா ஆச்சா 3 ஆண்டு மட்டும் 30 ஆண்டு காலம் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் இன்ஜினியரிங் மேலே தான் இருக்கு, நிறைய சம்பளம் கொடுக்குறான், அதுலேயே இருக்கு. சரி, இங்கே என்ன அது என்ன சங்கரவராயில் என்ன இது எல்லா காலேஜிலும் இருக்குதுன்னா இங்கே சென்று அருமை தம்பி பூபதி அவர்கள் சொன்னார்கள். இந்த சங்கரவராயன் ட்ரஸ்டிலிருந்து 3000 கோடி உள்ள சொத்து அது வந்து நிர்வகிக்கப்படுகிறதுன்னு சொன்னால் ஒரு நீதிபதி அவர்கள் நடத்துகிறார். 9 நிர்வாகி இருக்கிறது. அந்த நீதிபதி யார் என்று சொன்னால் பொன் கடை அரசன் அவர்கள். அவர் யார் என்று சொன்னால் 7.5 இருக்கு. 7.5 இருக்கு. அவருக்கு அப்புறம் அவங்க தம்பி பேச டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. 7.5 இருக்கு. அது என்ன 7.5? அதாவது இந்த மாதிரி சொன்ன மெடிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோடி 1 கோடி இல்லையா, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு 7.0% ஒதுக்கிறாங்க கவர்மெண்ட்டில். அது போனால் அந்த 7% ஒதுக்கினா அவங்க 10,000 ரூபாய் முடிச்சிடலாம். அந்த 7.5 ஒதுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டிக்கு தலைவராக இருந்து அரசாங்கத்துக்கு வழிவு பண்ணி 7.5 வரும் 350 மாணவர்கள் மருத்துவ மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிற காரணகர்த்தா சாதனையாளர் கலையரசன் அவர்கள். அவங்களாம் இந்த சங்கத்தினுடைய அது மெடிக்கலுக்கு மட்டுமல்ல, இன்ஜினியரிங் காலேஜுக்கும் 7.5 பொதுவாக இந்த கவுன்சிலிங்கில் வந்து இது பண்ணோம். இங்கே என்னன்னு சொன்னால் சொன்னாங்க கட் ஆஃப் மார்க். ஆனால் இங்கே நான் முதல்ல என்ன சொல்கிறேன் சொல்றதுக்கு முன்னாடி
இந்த பேப்பர்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மார்க் ஆயிடுச்சு. நான் உண்மையாக சொல்கிறேன், நான் 60-70 மார்க் தான் வாங்குறாரு. 60-70 மார்க் தான் வாங்குறாரு. ஆனால் நாங்கள் படித்தது 60-70 கொஞ்சம் தமிழில் வந்து 60-70 மார்க் வேணால் பெரிய விஷயம். இப்போ தமிழே 100 வாங்கலாம், இது மேட்சே பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பார்க்கின்ற போது எல்லாம் குறைந்தபட்சம் 80 மார்க் மேலே வாங்கியிருக்கீங்க. ஆனால் இந்த மாணவர்களை நான் பாராட்டுகிறேன். நீங்கள் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய நேரம், உங்களுடைய அட்டென்ஷன் எல்லாம் இதை வந்துட்டீங்க. ஆனால் அது வந்து அதுக்கு உறுப்பினா இது இருக்குல்ல, விளக்கு இருக்குதா, திரின்னு ஒன்று இருக்கு இல்லையா, என்னது அந்த திரி ஊக்கத்திரியாக அந்த எண்ணெய் அந்த கப்பு இதெல்லாம் பண்ணுகின்ற பேரண்ட் அவன் படிக்கிறானா அவனை டிஃபன் கொடுவாங்க, ஸ்கூலில் இருக்க வண்டியில் இருப்பாங்க, பஸ்ஸில் இருப்பாங்க. உங்கள் பெற்றோர்களுக்கு நான் தலை வணங்குகின்றேன். ஏனென்று சொன்னால் உங்களுடைய இங்கே ஊக்கம் என்று சொன்னார்கள். உங்களுடைய ஊக்கத்தை சார்பாக தான் உங்களுடைய மகன் இந்த நிலையில் இருக்கின்றார். ஆனால் பெற்றோர்களே உங்களுக்கு வாய்ப்பு தருகின்றேன். ஆனால் இதுதான் ஆரம்பம், இதுதான் ஆரம்பம், முடிவல்ல. இப்போது அடுத்த கட்டத்துக்கு பையன் எங்க செல்ல வேண்டும், அடுத்த கட்டத்துக்கு பையன் என்ன செல்ல வேண்டும். பையனுக்கு என்ன படிச்சிருக்கிறான், பையனுக்கு இருக்குன்னா நான் பார்க்கின்ற பார்வை வேறு, நான் பார்க்கின்ற பார்வை வேறு, நான் ஆசிரியர் பார்வை, ஆசிரியர் பார்வை, நீ பேரண்ட்ஸ் பார்க்குற வேற. உதாரணமாக ஒரு ரோஜா வச்சுக்க, ஒரு ரோஜா, அந்த ரோஜா என்ன பண்ணுவாங்க, ஐயர் என்ன பண்ணுவாங்க, சாமிக்கு வைப்பாங்க. லேடிஸ் என்ன பண்ணாங்க, எடுத்து தலையில் வச்சுப்பாங்க. கவிஞர் என்ன பண்ணால் வரைவோம், பாட்டு பூக்களை பூக்களை கவிதை விடுவாங்க. ஆர்டிஸ்ட் என்ன பண்ணால் வரைவாங்க. ஒரு மாதிரி பிஸ்னஸ் மேன் இருப்பாங்க, அது சேஃப் பண்ணுவார். வேறு பிஸ்னஸ் மேனாக அப்படியே ரோட்டு பற்ற வைப்பாங்க. இன்னொருத்தர் ஆள் மாதிரி கம்ப்யூட்டர் ஆள் என்னென்னா பண்ணுவாங்க, கிராஃபிக்காக போட்டு ஸ்க்ரீனில் போட்டு ப்ரொஜெக்ஷன் பண்ணி காமிச்சிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணி குளுக்கோன் ஆக்கி கொடுப்பாங்க. ஆனால் ரோட் ஒன்று தான், பார்வையில் வேறு. இங்கே மாணவர்கள் பெற்றோர்களே உங்களுடைய பார்வை, உங்களுடைய பையன், உங்களுடைய மகன் மேலே வரணும். அது உங்களுக்கு இதுதான் இல்லைன்னு சொல்லலாம். அதில் என்னன்னா பொருளாதார பிரச்சனை. பையன் ஆசைப்படுறான், என்னது பையன் ஆசைப்படுறான், நான் கூட ஏரோப்ளைனில் போகணுன்னு ஆசைப்படுறான். ஆனால் ஏரோப்ளைன் டிக்கெட்டு கேட்டேன் 20,000 30,000 நான் எங்கே போட்டேன், என் சம்பளம் தான் அவளை போயிடும். என்ன சொல்கிறேன், பொருள் அவங்க ஏற்ற படிப்புக்கு கொடுக்க முடியுமா, நம்மளுடைய ரசீது இருக்கா. சில பெற்றோர்கள் சரி கடன் வாங்கிக்கா படிக்க வைக்கிறாங்க, பேங்க்ல லோன் கொடுக்குறாங்கன்றது ஒரு பட்டம். என்னாலும் இந்த மாதிரி ஆலோசனைகளை சொல்லிட்டு நாங்கள் எங்கே இருக்க, இவனுக்கு என்ன பிடிக்கும், அவனை சாப்பிட்றது பிடிக்கும். அம்மா காடு கேட்டால் சாம்பார் இருக்கும், மோர் குழம்பு இருக்கும், சிக்கன் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த சப்ஜெக்ட் படித்தா சயின்ஸில் நல்லா வருவான், டாக்டர் ஆகலாம், ஃபிசிக்ஸில் பண்ணால் ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட் ஆகலாம், கெமிக்கல் பண்ணால் கெமிக்கல் இன்ஜினியர் ஆகலாம், மெக்கானிக்கல் ஆகலான்றது எங்களை மாதிரி ஆலோசனை தான் முடியும். ஏன்னா எங்கள் குழப்பேரு தான் வாத்தியார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாத்தியம் என்ன பண்ண வர என்னென்ன அதை பார்க்குறோம். அதனால் இங்கே கம்ப்யூட்டர் செஞ்சா கம்ப்யூட்டர்னா உங்களுக்கு என்ன வேணும்னு நாங்கள் சொல்கிறோம். சில பேர் என்ன பண்ணுவோம், பையன் கஷ்டப்படாமல் பாஸ் பண்ணணும். ரொம்ப தப்பாக இருக்கிற ஈரம், ரொம்ப தப்பு கஷ்டப்படலன்னு வச்சுக்கா பாஸ் பண்ணிடலாம். அது முக்கியம் கிடையாது, முக்கியம் கிடையாது, அது முக்கியம் கிடையாது. நிறைய மார்க்கணும். இங்கே அமர்ந்திருக்கிற பூபதி அவர்கள் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர். நாங்கள் கிட்டத்தட்ட வந்து 18 கம்பெனியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயு போட்டிருக்கோம். இந்த செங்கல்வாரம் நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இந்த ஒப்பந்தம் போட்டுக்கு என்னன்னா அந்த பையனுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ஃபேக்டரியில் போய் டைல்முறை தேர்வு இன்டர்ன்ஷிப் பண்ணுறோம், அப்புறம் ட்ரைனிங் கொடுக்குறோம், அப்புறம் அந்த வேலையை வாங்கி கொடுக்குறோம். அந்த விஷயத்தை அவன் ஜென்மமாக வேலை வாங்கி கொடுக்குறோம். இதுக்கு தான் வந்து சந்திரசேகர் ஐஏஎஸ் இது
இதை பார்த்தா 3 மாவட்டத்திற்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்து ஒரு பெஞ்ச் கலெக்டர் வாங்கினவர் சந்திரசேகர் இருக்கிறார்கள். அவங்க நிர்வாக சம்பந்தப்பட்ட இருக்கிறார்கள். நீங்கள் செயலாளர் இருக்கின்றார்கள், செயலாளர் மாவட்ட செயலாளர், மாவட்ட நீதிபதி சாமர்த்தியம் இருக்கின்றார்கள். சாத்தப்பிள்ளை என்றவர் அவர் மாவட்ட நீதிபதி இருக்கின்றார்கள், அவர்கள் இருக்கின்றார்கள். அது மாதிரி ஒவ்வொருத்தரில் ஒவ்வொரு வல்லுநர் இருக்கின்றார்கள். இவர்கள் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நாங்கள் என்ன சொல்வது என்று சொன்னால், நீங்கள் வாருங்கள். தனியாக எல்லோரும் சொல்கிறாங்க, எதுப்பானா சார் நான் இது படிக்கணும், என்ன பண்ணோம் முடியுமா, ரைட் ஏப்பா 180 மார்க் கடாஃப் மார்க்னா 4 வருஷமும் ஃப்ரீ. ஆனால் மற்ற காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்க ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஊர் மேலே உயர் நாலேஜ் வச்சுட்டு அப்புறம் பணம் கட்டின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இந்த சங்கத்தில் சென்ற ஆண்டு 40 லட்சம் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். 40 லட்சம் ஸ்காலர்ஷிப். அப்போ அவர் சொன்ன மாதிரி அப்பா அம்மா இல்லாதவங்க நல்லா படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் 40 லட்சம் ட்ரஸ்ட் அறக்கட்டளை பண்ணியிருக்கு. அது எல்லாமே 1 கோடி 6 லட்சம் 1 கோடி 6 லட்சம் 1 கோடி 6 லட்சமா ஓகே ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். இது எல்லாம் சமூக ஆர்வலர்கள் எல்லாம் ஒரு சயின்டிஸ்ட் நோபல் பரிசு பெற்றக்கூடிய அந்த குரூப் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுற ட்ரக்ஸ் கண்டுபிடிச்ச நோபல் பரிசு இருக்கிற சயின்டிஸ்ட் அவர்கள் மாணவர் விஸ்வநாதன் அவர்கள் அவர் என்ன பண்ணார், ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் போது 43 ஸ்டூடெண்ட்களுக்கு அவர் ஃபீஸ் கட்டிட்டார். ட்ரஸ்ட் வேற ட்ரஸ்ட் ஒரு நல்லா படிக்கிறீங்க ஒவ்வொருத்தருங்களை இந்த மாதிரி பல்வேறு இதில் இருக்கு. நாங்கள் வாப்பா சும்மா வாப்பா சொல்லிட்டு பண்ணுறோம். இன்னொன்று அங்கே ஆட்களை பண்ணுறோம்னா பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் அதுதான். ஏன்னா கேமரா இருக்கு, கேர்டேக் இருக்கிறாங்க, ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, ஒரு நர்ஸ் இருக்காங்க, லேடிஸ் இருக்கு. பெண்கள் எதுவும் நம்ம போகணும், நாங்களே உள்ள நர்ஸ் இது வச்சுருக்கோம். மருந்து போடணும்னா ஃபோன் பண்ணி சொன்னால் ஹாஸ்பிட்டலில் பசங்க கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சாப்பாடு டிவைடிங் சிஸ்டம் இருக்குது. இந்த டிவைடிங் சிஸ்டம் ஒரு 4 ஆவரேஜாக பார்த்தா 80 ரூபா 25 ரூபாய்க்கு வரும். அங்கே பார்த்தா மாதம் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் தான் வரும். ஆனால் மற்ற காலையில் 10,000 ரூபா வருவாங்க. நீங்கள் சாதாரண ஒரு ரவா டாக்டர் பண்ணி 75,000 சார் 75 ரூபாய் ரவா டாக்டர். நாங்கள் ஒரு நாள் காலையில் மத்தியானம் இல்லை ஒரு வீடு பண்ணிருக்கேன். டிவைடிங் சிஸ்டம் மாநகராட்சிக்கு நல்லா குவாலிட்டியாக இது பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நான் கிராமத்தில் பார்த்தேன் இங்கிலீஷே வரலன்னா அதுக்காக ஸ்போக்கன் ட்ரைனர் இங்கிலீஷில் பேசி இங்கிலீஷ் பத்ததி ஒரு இங்கிலீஷ் ட்ரைனரை ஒரு இன்டர்வியூவில் போனோம்னு வச்சுக்கா பேசிட்டு நல்ல வார்த்தை பேசணும், அதுக்கு இங்கிலீஷ் ட்ரைனர் வச்சுக்காங்க, சப்ஜெக்ட் வச்சு. ஆனால் நான் மாணவருக்கு என்ன அறிவுனா, நாங்கள் யாராக அப்ளை பண்ணாங்கன்னா பாஸ்போர்ட் வாங்கிட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஏன்னா இங்கே இருக்க ஆற்காடு கிடையாது. ஆற்காடு பக்கத்தில் லாலாப்பட்டியில் நீங்கள் வேலை வாங்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் உலக அளவில் போகணும். இந்த ஃபாரின் கம்பெனி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்னால் அவனா பண்ணால் எடுப்பான், எடுத்துட்டு நேராக போயிட்டு அமெரிக்காவில் போடுவான், ராஜஸ்தானில் போடுவான், எங்கே வேணால் போகலாம். ஏன்னா அவங்க தேவையில்லை, அதுக்கு நாங்கள் சம்பளமும் கொடுக்குறோம். அதனால் பாஸ்போர்ட்டுக்கு இது இருக்கு. நீங்கள் தயவு செய்து முன்னேற வேண்டும். முன்னேறிடு படிக்கணும். நீச்சல் கற்று வரணும்னா நீச்சல் அடிக்கணும் இல்லையா? மழை சீக்கிரமாக பார்த்துன்னா அவ்வளோதான் கடல் ஓடிடும். இப்போ கடலில் போகிறோம், கடலில் பீச்சுக்கு போகிறோம், வீட்டில் போனால் கால் வைக்கிறோம், என்ன பண்ணுறோம், தண்ணி பார்த்து ஓகன்றோம். இன்னும் கொஞ்சம் பண்ணால் போட்டில் போகிறோம், இன்னும் என்ன பண்ணால் மீனை பிடிக்கிறோம். ஆனால் நான் என்ன சொல்வதுனால் ஆயக்கடலில் உள்ளே இறங்கி சிப்புக்குள் முட்டுவதால் நீங்கள் முட்டு எடுக்க வேண்டும். அது உங்களோட முயற்சி தான். ஐயோ பொண்ணு அங்கே படிக்குது, பையன் அவன் என்ன பண்ணுறான் அப்படிலாம் நீங்கள் பயடாதீங்க. சேஃபான இடம். ஆனால் குறிப்பாக மாணவர்களுக்கு நாங்கள் ஹேண்ட் ராக்கிங் ஹேண்ட் ராக்கிங் இருக்குது. எந்த விதம்னா அங்கே இருக்கிற காலை ஏழப்பட்டனா கடையே கிடையாது. அவன் அவனுக்கு 20 அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான்னா வீட்டுக்கு அனுப்பிடுவோம். ஆனால் அந்த ஏழா பிள்ளைகளை கடுமையான பையன்
நன்றாக படித்தால் நாங்கள் விடுவோம், இல்லைன்னா ஆட்கள் வந்து ஈவினிங்கில் படிக்க வைக்கிறோம். அவன் எப்படியாவது எங்களுடைய நோக்கமே அவன் எப்படியாவது கடைசி பண்ணி கூட பார்க்கணும். இங்கே உக்காந்துங்களான்னு வேலை என்ன வேலை இல்லைன்னா எழுதி பண்ணிட்டு உக்காந்து சம்பாட்டமா நான் சம்பாட்டம் போட்டுதான் நம்முடைய மக்களை எல்லாம் பிரித்து விடணும்னுக்காக ஊர் கூடி தேர் இருப்போம் என்று சொல்லுவாங்க. இங்கே எல்லாரும் சேர்ந்து நம்ம வணிகர் மக்கள் எல்லாம் மேலே வர வேண்டும் என்பதற்காக தான் இங்கே நாங்கள் கூடி கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் இவருக்கு வந்து எனக்கு தெரியாது, அவருக்கு என்ன பற்றி தெரியாது, இவருக்கு அதை பற்றி இங்கே சொன்னோம் வந்தோம். ஆனால் இவர்கள் பார்க்கின்ற போது விவசாயத்திலும் இந்த வணிக விவசாயத்தில் வந்து பனைவெளிகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. பனைவெளிகள் 1.5 லட்சம் பனைவெளிகள் நடத்த விவசாயத்தில் பண்ணியிருக்காங்க, விவசாயத்தில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஆன்மீகத்தில் ஒரு பைய ஒரு பண்ணாது ஆன்மீகத்தில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கல்வி வளர்ச்சியில் பண்ணணும். கல்வி வளர்ச்சியில நம்ம ஆலோசனை கொடுத்து மாதம் ஆலையெல்லாம் கொடுத்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வியாபாரம் இல்லையா, ஒரு பொட்டிகள் இருக்கா, பொட்டிகள் வச்சு வியாபாரம் பண்ணி அதுக்குன்னு பேர் வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் இந்த சோழர் அறக்கட்டளை சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மேல் மேலும் உங்கள் பணிகள் மேல் மேலும் நோங்க வேண்டும் என்று நாங்கள் வாய்ப்பு செய்கிறோம். மாணவர்களே, ஏதோ வந்தோம் ஏதோ போகணும்னு இல்லாமல் ஏதோ வந்தோம் போகணும்னு இல்லாமல் நாங்கள் தொட்டு போக மாட்டோம். நாங்கள் அங்கே இருப்போம், எங்களை அணுகலாம், உங்கள் கஷ்டங்களே எங்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணணும்னு நாங்கள் வழிகாட்டி இருக்கின்றோம். நான் மட்டுமல்ல, ஒரு அதையே வந்திருக்கிறோம். அங்கே நாங்கள் அவர் இருப்பார் உங்களை வழிகாட்டுக்காக உங்களை எங்கள் நம்பலாம். நாங்கள் பொய் வாக்குறுதி அளிக்க மாட்டோம், இருப்பதை சொல்லுகின்றோம். அதனால் தைரியமாக நீங்கள் வாருங்கள். நீங்கள் மேலும் வருங்கால இன்ஜினியர் ஆகும் பெற்றோர்களே, உங்கள் கனவுகள் நனவாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இறுதியாக பாராட்டு சான்றிதழும் பரிசீலிப்பும் நடைபெற உள்ளது. அதற்கு முன்பாக ஒரு சிலரை அறிமுகப்படுத்து. இப்போ நம்ம இங்கே இருக்கிற பிள்ளைகளில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கினவங்க